ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு என்று இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுல கிருபையில ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்கான். அப்போ அந்த கிருபையில் நான் கிருபையை காலைதோறும் பெற்றுக்கொள்ளும் போது என்னை அறியாமையே ஒரு பலன் எனக்கு உண்டாகிறது. நீங்களும் நானே யார் தெரியுமா? பலவான்கள். அல்லேலூயா. எனக்கு சத்துருவை ஜெயிக்கிற பலவான்கள், பாவத்தை ஜெயிக்கிற பலவான்கள், சோதனையை ஜெயிக்கிற பலவான்கள். நீங்க சாதாரணமான விளையாட்டு இல்லைங்க. எபேசியர் 3:14 சொல்லப்பட்டிருக்கு, உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவோம் என்று. அப்போ உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் நம்ம பலனாய் காணப்பட வேண்டும். அப்போ ஆவி மனுஷன் பலனாய் இருக்கும்போது ஆத்துமாவும் பலனா இருக்கும். இதே போல ஆவியும் ஆத்துமாவும் பலனா இருக்குமானா நிச்சயமா சொல்றாங்க, சரீரமும் பலனமாய் காணப்படும். ஆமென். ஆண்டவர் நம்ம பலனாய் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அதனால தான் இங்க பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றானே, கிறிஸ்து இயேசுல கிருபையில நீ பலப்படுது அப்படின்னு. பாருங்க, கிருபையில பலப்படணும். கிருபை யாரு? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டாராம். யாருங்க அந்த வார்த்தை? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதே வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, அப்போ அந்த வார்த்தை யாருன்னா கிருபை. இந்த கிருபை யாருன்னா வார்த்தை தான். நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன் நானும் சொன்னார் அல்லவா, அவர் தாங்க கிருபை. அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுவில் நம்ம பலப்பட வேண்டும், அவருடைய கிருபையில் நம்ம பலப்பட வேண்டும். அப்போ நான் கிருபையில் பலப்படுகிறேன் என்று சொன்னால் இயேசுக்குள்ளே நான் பலனாக இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்குள்ளே இயேசு வளருகிறார், எனக்குள்ளே இயேசு பலனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள பலனாக இருப்பாருன்னா எந்த சத்துரு உங்களை தொட முடியும்? எந்த மனுஷர் உங்களுக்கு விரோதமாக வர முடியும்? நான் சொல்கிறேன், எந்த மந்திரவாதம் உங்களுக்கு விரோதமாக இருக்க முடியும்? ஒன்று உங்களை தொட முடியாது. ஈவன் வியாதியாக இருந்தாலும் சரி, பலவீனங்களாக சரி, ஒன்று உங்களை தொட முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உள்ளான பலன் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம், ஒரு முள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, பவுல் சொல்ற, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா இருக்கு. நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும். தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. தேவையில்லை. அப்போ நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் கிருபையில் பலப்படும் போது ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் பலனாக இருக்கும்போது யார் உங்களுக்கு விரோதமாக இருக்க முடியும்? தேவையில்லை. நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறலாய், ஆமென், நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாய் மாறுவீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கணும். அந்த கிருபையில் நீங்கள் பலப்படுங்க. ஆண்டவரே உங்களுக்கு பலனாக இருந்து எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் அவர் மேற்கொள்ள உண்மையில் தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலன் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் தான் கிருபை நிறைந்த ஆண்டவர். ஆண்டவர், உங்கள் பலன் எங்களுக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்ட சத்துருவையும் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளும் சோதனைகளையும் நாங்கள் ஜெயிப்போமே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறப்பா. பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், கிருபை கோப்பம் கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர் கிருபை உங்களுக்கு நிறைவாக இருக்குது. தைரியமாக போங்க. God bless you.